மகள் செலவு செய்வோம். அப்பா இது ஒரு நாள் வாங்காதது கூட்டி கொடுத்தே அப்பா கொடுத்தே அப்ப இதுக்கு அப்பா பற்றி கொடுத்து அப்பா பணம் மறைந்திருக்கிற அநேக சத்தியங்களை கேட்டு தரப்பனே அப்பா விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட அப்பா எந்த நோக்கத்துக்காக அப்ப என்ன முன்கூட்டியோ அழைத்திருக்கிறீரோ அப்பா உங்களுடைய மகத்துவமான சத்தியங்களை அப்பா எங்களுக்கு வேறு வாரங்களோ சொல்லிக் கொடுத்து வருகிறீங்களோ அப்பா அந்த சத்தியத்துக்குள்ளே அப்பா நாங்கள் சகோதர இணைத்து அப்பா அந்த சத்தியத்தின் முடிவாக தேவாதி வருகிறார்கள் நிச்சயமாய் கூட தகப்பனே இன்னும் தகப்பனே அப்பா உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்காக அப்பா தகப்பன் சோதனை தகப்பனே அப்பா உண்மையை திட்டத்தோட அனைத்து காரியங்களை சரியா செய்து முடிக்க முடியாது அப்ப இன்னும் வரவேண்டியது சொல்வதற்கே நிச்சயமா தகப்பனே சத்தியத்தை கேட்டு அப்ப உங்களுக்கு உள்ள ஒரு பாத்திரமாய் மாற தெரிவித்தாங்க இது யாவும் அன்பின் போது மலேசியா சீவன் நடத்துவார்கள். கிறிஸ்தியேசுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். கடைசி நம்ம என்ன பாடம் கேட்டோம்? பரிமாண தேடம். அதுக்கப்புறம் ஏதாவது தியானிச்சிங்களா அந்த பாடத்தை? வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லுவாங்க? ஆமா ஆக்சுவலி அது வேற. ஆமா ஆமா அது வந்துட்டு அந்த அந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஓமை வேற சொல்லுவாரு. 500 வெள்ளிக்காசு பேசுற அவங்க வேற. ஆமா ஆமா அவங்க வந்து மன்னிப்புக்கான ஒரு விஷயத்த பத்தி பேசுவார். ஆமா ஆக்சுவலி அவங்க பண்றது வந்துட்டு கையில ஊத்த மாட்டாங்க, அழுது தன்னோட காலை என்ன பண்ண நினைச்சுப்பாங்க. அது வேற இது வேற. அவங்க பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பாவியான ஸ்திரீன்னு சொல்லுவாரு, இன்னொரு இடத்துல அவங்க விபச்சாரின்னு கூட என்ன சொல்லுவாங்க. அப்போ சீமோன் என்ன சொல்லுவாருன்னா, பரிசேயன் அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரனா இருந்தா தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு இப்ப சொல்லு இதுல யார் வந்துட்டு அதிகமா மன்னிக்க போயிடுது அது வேற. ஆமா இது வேற. பரவாயில்ல அதாச்சும் படிச்சிருக்கீங்க, நல்ல விஷயம். பாடம் படிச்சீங்களா? சரி, எப்பவுமே ஒரு பாடம் எடுக்கும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா இடைப்பட்ட நாட்கள்ல கவனிங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க அழுதுதான் கடன் நினைச்சாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த நலது மேலும் தைலம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவாரு, இன்னொரு இடத்துல அது பதிமல தைலம் சொல்லி சொல்லுவாரு. இல்ல இல்ல அவங்க ஆக்சுவலி அதே மாதிரி அவங்களும் பண்ணிருப்பாங்க, ஆனா தைலம் ஊத்திருக்க மாட்டாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். அப்படியா? எந்த இடத்துல படிக்க பார்க்கலாம். நீங்க சொல்றது பரிசேயனாகிய சீமோன் வீட்டுல சொல்றீங்க, கரெக்டா? அப்ப ஒரு ஓமையே சொல்ற அந்த விஷயம் தானே சொல்றீங்க. அதுதான் என்னன்னா பாரம்பரிய சம்பவம் நிறைய இடங்கள் நடந்திருக்கும் இதே மாதிரி சம்பவம். சீமோன்றது பரிசேயன், அவர் வீட்டுக்கு விருந்து கூப்பிடுறாரு, அந்த இடத்துல ஒரு சம்பவம் இதே மாதிரி சம்பவம் நடக்கும். நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அந்த மாதிரி சம்பவம் நடக்கும். இது பெத்தானியாவில லாசரு வீட்லயும் ஒரு சம்பவம் நடக்கும். நீங்க என்ன நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆமா இது வேற. சரி, இதே மாதிரி விஷயங்கள் 2-3 நேரம் நடந்திருக்கும். பரவாயில்ல படிச்சிருக்கீங்க, பெரிய விஷயம். வேற ஏதாவது டவுட் இருக்கா?
ம் ஆ சரி, படிச்சிருந்தா டவுட் வந்திருக்கலாம் மேபி. படிங்க இனிமே, சரிங்களா? இன்னைக்கான ஒரு பாடம், நம்ம என்ன ஒரு பாடம் பார்க்க போறோம் அப்படின்னா, பாடத்தோட தலைப்பு வந்துட்டு ஓய்வு நாள், சாபத் டே. ஓய்வு நாளை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க. சரி, ஓய்வு நாளை குறித்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஓய்வு நாளை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி ஓய்வு நாள் ஆயிடுச்சு. ஓகே, வெரி குட். நாள். சரி, வேற? ஓகே, சரி, வேற? வேலை செய்யக்கூடாது, கர்த்தருக்கு இருந்து பரிசுத்தமான ஒரு நாள் அது. அப்புறம் வேற என்ன ஓய்வு நாள் குறித்து தெரிஞ்சிருக்கீங்க? யோசிச்சீங்கன்னா டீ குடிச்சிடுவேன். வெரி குட். பெரிய ஓய்வு நாள் ஒண்ணு இருக்கு, ஆனா நீங்க பதில் சொல்லக்கூடாது. திருப்பி சொல்லுங்க. பெரிய ஓய்வு நாள். ஓகே, அதுக்குள்ள நம்ம கடைசியா பார்க்கலாம். வேற என்ன ஓய்வு நாள் குறித்து உங்களுக்கு தெரியும்? பொதுவான விஷயம், வேலை செய்யக்கூடாது சொல்லிட்டீங்க. அது வந்துட்டு 7ஆம் நாள் அவர் வந்துட்டு ஓய்ந்திருந்தாரு, அதனால ஓய்வு நாள். வேற என்ன விஷயங்கள் இதுல உங்களுக்கு பிரபலமான விஷயம் என்ன தெரியும்? இப்ப சொல்றேன். கரெக்ட். இப்ப அதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா உள்ள போய் பார்ப்போம். இந்த ஓய்வு நாளுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன? இப்ப ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாடுல சில வசனம் வாசிக்கலாம். நீங்க சொன்னது யாத்திராகமத்துல 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படி. ஓய்வு நாளை ஆசிரியர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குறைச்சலாக்குகிறவன் அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இல்லாதபடிக்கு அது போவான். இதுதான் வந்து நீங்க சொன்னதுல முக்கியமான ஒரு விஷயம் இதுல இறங்கியிருக்கு. என்ன இறங்கியிருக்கு? வேலை செஞ்சுட்டா ஆறு கொண்டு போவான் அப்படின்னா சாகடிச்சிடணும், சரிங்களா? அதே யாத்திராகமத்துல 20:10 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாரும் வேலையும் செய்ய வேண்டாம். யாரா இருந்தாலும் சரி, அவன் இஸ்ரேல் இல்லைன்னா கூட சரி, அவன் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க. லேவியராகமத்துல 23:3 படிங்க. 23ஆம் அதிகாரம் 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூட்டலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கு ஓய்வு நாளாக இருப்பதாக. ஓகே, இப்ப அது யாத்திரா 31ஆம் அதிகாரத்துல 15 படிச்சிருங்க. 15. 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? கொலை செய்யப்பட வேண்டும். யாரு? ஓய்வு நாள்ல வேலை செய்யறவன் கொலை செய்யப்படும். அப்போ இன்னொரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா, ஓய்வு நாளை குறிச்ச கட்டளை இதுதான். என்ன கட்டளைன்னா, அது வந்துட்டு ஓய்ந்திருக்க வேண்டிய நாள். ஓய்ந்திருக்கா எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கணும்னு இல்லை,
அதனால தேவனுக்குன்னு ஒரு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நாள். அதனால வேற எந்த வேலையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி ஒரு வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க கொலை செய்யப்படணும் அப்படின்றதுதான் சட்டம். நம்ம என்ன கவனிக்க போறோம் அப்படின்னா, அப்படியே புதிய ஏற்பாடுல வந்துட்டா ஓய்வு நாள்ல யார் வேலை செஞ்சிருக்கா, என்ன பண்ணிருக்காரு? நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காருல்ல, நிறைய அற்புதங்கள். ஆக்சுவலி இப்ப நான் இந்த கேள்விதான் பாருமே, இப்ப கேட்கக்கூடிய கேள்விதான். நமக்கு அது ஒரே நேரில் நம்ம என்ன பண்ணலாம், பதில் சொல்லிடலாம். ஆனா அந்த அற்புதங்களுடைய அர்த்தங்கள் தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல அற்புதம் செஞ்சதுனால அது சரியா தப்பா? சரி, ஏன்னா அதுக்கு ஒரு இலக்கு இருக்கு. ஆஸ்திரேலிய ஊழியம் செய்யறவங்களுக்கு அந்த இது இருக்கு, பண்ணலாம். ஓகே, வெரி குட், வெரி குட், நல்ல விஷயம். பதில் சொல்லிட்டாரா? வேற கவலைப்பட, அதுலயே நம்ம கேள்வி கேட்போம். வேற ஏன்னா கேள்விக்கு பஞ்சமே இல்லை, இங்க பதிலுக்கு தான் பஞ்சமா இருக்கு. ஓகே, நல்ல ஒரு பதில் சொன்னீங்க. நான் என்ன யோசிக்கிறீங்க, அது சரியா தப்பான்னு கேட்டா யாருமே தப்புன்னு சொல்ல போறது இல்லை. சரின்னு சொன்னா என்ன சொல்லி ஆகணும், ஏன் சரின்னு சொல்லி ஆகணும். நீங்க சரின்னு தான் சொல்ல போறீங்க எல்லாரும். ஏன் சரின்னு நினைக்கிறீங்க? ஓகே, நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது இல்ல, அன்பு. இப்போ நியாயப்பிரமாணம் எப்போ முடிவுக்கு வந்துச்சு? அப்படித்தானே வந்துச்சு கலாத்தியர்ல. இரண்டாம் அதிகாரம் 21ஆம் வசனம் படி. நான் தேவனுடைய கிருபையை எதிர்பார்க்கிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. என்ன சொல்றது? கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த காரியங்களை கிறிஸ்துவோட மரணத்துக்கு அப்புறமும் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா என்ன சொல்லுறாரு? கிறிஸ்து மரிச்சது வீணாயிடுமே அப்படின்னு சொல்ற மாதிரி பாருங்க. ரோமர்ல 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் முடிவா இருக்கு. அப்ப கிறிஸ்து வந்து எதை முடிச்சிடுறாரு? நியாயப்பிரமாணத்தை முடிச்சிடுறாரு. எப்ப முடிக்கிறாரு? அப்ப அது வரைக்கும் எது இருக்கு? அப்ப எப்படி அதை மீறலாம்? நீங்க சொன்னது மரணத்துக்கு அப்புறம் அதை எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அன்பின் பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நியாய பிரமாணத்துக்கு அங்க வந்து வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ இந்த இடத்துல கிறிஸ்து உயர்வு தானே இருக்காரு. அப்ப எப்படி வேலை செய்யலாம்? நியாய பிரமாணம் அங்க இருக்கு, நிலையில இருக்கு. அப்புறம் எப்படி அது கிறிஸ்து செஞ்சது சரியா இருக்காதா? என்ன இல்ல, பழைய ஏற்பாடுல ஆசிரியர்கள் வேலை செய்யலாம், கரெக்ட். நம்ம ஆடுற இயேசு கிறிஸ்து என்ன கோத்துறோம்? ஆசிரியர்கள் என்ன கோத்துறோம்? எப்படி ஒரு வேலை செய்யலாம்? எங்க எங்க பிரதான ஆசிரியர்? ஓகே, பரிசெயர் அவங்களும் டீச் பண்றாங்க. அவங்க தான் பிரதானமா டீச் பண்றவங்க. வேத பாரகர், பரிசெயர் சொல்றாங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு படிச்சு சொல்றவங்க. அவங்களும் இந்த வேலை செய்யலன்ற மாதிரி ஆயிடும் கடைசியில. நீ பதில் எல்லாமே கரெக்டா தான் சொல்றீங்க. இப்போ பிரதான ஆசிரியர்கள்லாம் ஓகே தான். ஆனா அந்த இடத்துல அவர் வந்துட்டு ஒரு ஓய்வு நாள்ல அற்புதம் செய்வதற்கான தேவை என்ன? நல்லாவே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருடைய கண்களும் யாரை பார்த்துட்டு இருக்குன்னா, ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு இருக்கு. அவரு ஏதாவது ஒரு விஷயத்துல தவறு பண்ணுவாரா அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? இவர் என்ன பண்றாரு, நீ கண்டுபிடிக்காத ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு அவர் என்ன பண்ண, நேரம் ஓய்வு நாள்ல வந்து வேலை செஞ்சிடறாரு. அதை பார்த்து என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஓய்வு நாள்ல நீங்க வேலை செஞ்சுட்டீங்க அப்படின்னும் போது அவர் நீங்க சொன்ன மாதிரி அவர் சில உதாரணங்கள்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னோட ஆடோ மாடோ கழுது ஏதோ ஒன்று குயில வந்துருச்சுன்னா நீ தூக்கிடாம இருப்பியா, அது வேலை தானே, அந்த மாதிரிதான் நான் பண்றேன் அப்படின்றாரு. இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க?
அது கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம அதை நேரம் ஓகே. உயிர் போராடி இருக்கும்போது அந்த நேரத்தை ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க. ஓகே, சரி. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை நம்ம கடைசியா கவனிப்போம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, குறிப்பிட்ட சில அற்புதங்களை வந்துட்டு அவர் எதுல பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ஓய்வு நாள்ல பண்ணியிருக்காரு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஓய்வு நாள்ல சொல்லப்பட்ட அந்த பண்ணப்பட்ட அற்புதங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா லைனா படிப்போம். படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு அவர் பொருள் பார்த்தானா ஏன் இது ஓய்வு நாள் அவர் செஞ்சாருன்னே தெரியும். சரி, நீங்க ஒரு விஷயம் பதில் சொல்லுங்க, யோசிச்சு பதில் சொல்லுங்க. எதுக்காக நம்ம ஆர்டரை இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்கள் செய்யணும்? எதுக்காக அற்புதம் செய்யணும்? தேவனை நாமத்தை விசுவாசிக்கணுன்றதுக்காக அற்புதம் பண்ணாங்க. ஓகே, தேவனை நாம மகிமை பண்ணணும். வேற வெரி குட். அற்புதங்கள் எதுக்காக செஞ்சிருக்காரு அப்படின்னா, இங்க செய்யப்பட்ட ஒவ்வொரு அற்புதமே எதை அவங்களுக்கு சொல்ல வரும் அப்படின்னா, இவருடைய ராஜ்யத்துல எப்படி இருக்க போகுதுன்ற நிலைமை அடையாளப்படுத்துறதுதான் இங்க. ஒரு ஒரு அங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு உயிர் தெழுப்புறாருல, உயிர் தெரிந்து வந்திருக்காங்க, மறுபடியும் என்ன ஆயிடுவாங்க? லாஸ்ட் உயிர் தெழுப்பினார்ல, மறுபடியும் என்ன ஆயிட்டாரு? அவரு மறிச்சிட்டாரு. கரெக்டா? எதுக்காக போய் திருப்பி காட்டணும்? எப்படியோ ஒரு நாள் மறைக்கு தானே போறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் ஜனங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை, நம்பணும்ல, அதை காட்டினார். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அற்புதம் ஏகப்பட்ட பேர் பிரியாணிகள் இருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் குருடர்கள் இருந்தாங்க, சப்பானிகள் தான். எல்லாம் என்ன பண்ணல, குணமாக்கல. குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள்ல குறிப்பிட்ட சில பேர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா குணமாக்குனாரு. அது ஒவ்வொன்றுக்குமே என்ன இருக்குன்னா அர்த்தங்கள் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, குறிப்பிட்ட ஓய்வு நாள்ல செய்யப்பட்ட அற்புதங்களுக்கான அடையாளம் என்ன, அது என்னென்ன அடையாளப்படுத்துது, ஓய்வு நாள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம கவனிக்க போறோம். அப்படி நீங்க போய் கவனிச்சானா கிறிஸ்து ஏன் இந்த இடத்துல ஓய்வு நாள வேலை செஞ்சாருன்றது நமக்கு என்ன பண்ணணும்னா புரியும். லைனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அற்புதங்களை படிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் மத்தேயுல 12ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் 8ஆம் வசனம் படிங்க. இங்க ஒரு பதில் சொல்றாரு, இது அற்புதம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பதில். என்ன பதில்? மனுஷகுமாரன் அப்படின்னா ஓய்வு நாளுக்கும் ஆண்டவரா இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிரேயர்ல 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. அது 1ஆம் வசனம் படிங்க. யார் அவருன்னு சொல்லி சொல்லுது அப்படின்னா அவர் வந்து ஒரு பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லி. சரி, எதற்காக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பிரதான ஆசாரியர்னு சொல்லி சொல்றாரு? எதுக்காக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அதான் பிரதான ஆசாரியர்னு சொல்றோம் இல்லையா? எதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பிரதான ஆசாரியர்னு சொல்றோம்? இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. தீர்க்கதரிசிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே ஊழியக்காரர்கள் தான். அப்ப பொதுவான வார்த்தையாயிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசிரியர்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்படின்னா பிரதான ஆசிரியனுடைய வேலை என்ன? பழையற்பாடுல ஒரு ஆசிரியனுடைய வேலை என்ன? பலி செலுத்துறது. பலி செலுத்துறதுனால என்ன என்ன பண்றாங்க? அவர் மன்னிக்க மாட்டாரு. என்ன என்ன விஷயம்னா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு அறிக்கை பண்ணக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாரு, நடுவில் நிக்கிறார். மனுஷனுக்குரிய காரியங்களை தேவன்கிட்ட கன்வே பண்றதுக்காகவும்
மனிதன் பாவம் செய்யறதுனால தேவனுக்கும் மனுஷனுக்கும் என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு பிரிவினை வரும், ஒரு இடைவெளி வந்துடும். இந்த இடைவெளி இருக்கக்கூடாதுன்றதுதான் நடுவில் இருந்து யார் வேலை பண்றா அப்படின்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஒரு பலி செலுத்தக்கூடிய ஆசாரியரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துவாரு. அந்த பலி பொருளும் யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அடையாளப்படுத்தும். ஏன்னா இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் இருந்து வேலை செய்யக்கூடியவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். தேவனுக்கும் நமக்கும் இடையில சமாதானம் உண்டாக்குறதுக்காக மறிக்கப்பட்டது யார் தான்? நீங்க அங்க எப்படி ஒரு ஆடோ ஒரு மாடோ மறிக்குதோ அதே போல கிறிஸ்துவ என்ன பண்ணா மறிக்கிறார். பலிப்பொருளும் ஆசாரியரும் ரெண்டு இடத்துலயும் என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்து அடையாளப்படுத்தும். சரி, அப்போ இங்க ஓய்வு நாளுக்கும் ஆதரவா இருக்கிற பிரதான ஆசிரியரா இருக்கிறாருன்னா என்ன சொல்ல வராங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாண கட்டளை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஒரு பிரதான ஆசாரியர் அப்படின்றத என்ன பண்ணாருன்னா சொல்றாரு. அப்ப அவர் பிரதான ஆசாரியர்னு சொல்லிட்டு அங்க சொல்றதுனால அந்த இடத்துல அதுக்கான வேலை என்ன செஞ்சாரு? பதில் நமக்கு கிடைச்சிருச்சு. அவர் பிரதான ஆசாரியர், அதனால ஓய்வு நாள்ல வேலை செய்யலாம். என்ன செஞ்சாரு? அவர் பிரதான ஆசாரியர்னு சொல்றதுக்கு அவர் என்ன பண்ணாரு? நான் கேள்வி புரிஞ்சுல. அவர் முதலாம் மணிகளை அவர் வாழும்போது அவர் தன்னை என்னன்னு சொல்றாருன்னா, நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவர் பிரதான ஆசிரியர்ப்பா அப்படி என்ன பண்ணா சொல்றாங்க. கரெக்டா? அப்போ அப்படி சொல்லும் போது பிரதான ஆசிரியர் வேலை அவர் என்ன பண்ணான்னு கேட்டேன். வெரி குட், நல்ல ஒரு பதில். வேற சோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உறுதி பண்ணினபடியால் என்ன பண்ணி இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம புதிதான ஒரு ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு இப்ப நம்ம யானை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, ஒரு திரையின என்ன ஒரு ஸ்கிரீனை ஓபன் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. இது எதை பத்தி பேசுறது தெரியுதா? மாம்சத்தை திரை. வெரி குட். மாம்சத்தை ஸ்கிரீன் சொல்றாரு, அதை ஓபன் பண்ணி உள்ள அனுப்புறாரு. இவர் எதுக்கு ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காரு தெரியுதா? ஆசிரியப்பு கூடாரத்தை ஒப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பேசிட்டு இருக்காரு. எந்த திரையை பத்தி பேசிட்டு இருக்காரு? எந்த ஸ்கிரீன் பத்தி பேசிட்டு இருக்காரு? பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து மகா பரிசுத்தத்துக்குள்ள போகக்கூடிய அந்த ஒரு திரை இருக்குல்ல நடுவுல. ஏன்னா ஒரு ஆசாரியன் இங்க பஸ் ஸ்தலத்துக்கு என்ன பண்ணலாம், வரலாம். லேவியர்கள் உள்ள வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வர முடியாது. ஆனா லேவியர்கள் எங்க வரலாம் அப்படின்னா பிரகாரத்துக்கு வரலாம். உங்களுக்கு அதோட கட்டமைப்பு தெரியும்ல, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தம். பிரகாரத்துல யார் வேணா லேவியர்கள் யார் வேணா வரலாம், மற்ற கூட்டத்துல வரக்கூடாது. பரிசுத்தத்துல லேவியர்கள் வரக்கூடாது, ஆசாரியர்கள் மட்டும் தான் வரலாம். மகா பரிசுத்தத்துல வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பிரதான ஆசிரியர்னு போகணும். யாராலும் அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணியும் பார்க்க கூடாது, பார்த்துதான் செத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பழைய இருந்துச்சு. இதை நம்ம யாரும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஸ்கிரீன் அவருடைய சரீரம், அதை வச்சு ஓபன் பண்ணி கிழிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாரையும் உள்ள அனுப்பிட்டாராம். எதுக்குள்ள? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதுல? மகா பரிசுத்தம் ஏதாவது ஏற்படுத்துது? மகா பரிசுத்தம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா இந்த தெய்வீக அழைப்பினுடைய மகிமையடைந்த நிலைமை அடையாளப்படுத்துது. நம்ம யாரும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் ஒரு நிலைமையில இருந்தார் இல்லையா, அந்த நிலைமை தான் மகா பரிசுத்தம். இந்த நிலைமைக்குள்ள போறதுக்கான வாய்ப்பை அவருடைய மரணத்தின் மூலமா ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன்றாரு. புரிஞ்சுங்களா? அப்ப அவருடைய மரணம்
நமக்கு என்ன ஒரு பலன் கொடுத்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப அதனுடைய காரியங்கள் ரொம்ப அசாதாரணமா நமக்கு சொல்லப்படும். என்ன சொல்லப்படும்? அவர் நமக்காக உயிர் கொடுத்துட்டாரு, அவர் ரத்தம் நமக்கு இது ரத்தம் ஜெயம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அசாதாரணமா சொல்லப்படும் போது, அந்த காரியம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னா, மகிமை அடைக்கூடிய நிலைமையில தான் எப்படி மகிமை அடைந்தாரோ அதே போல நீங்களும் மகிமை அடைக்கூடிய நிலைமையில போறதுக்கு தன்னுடைய மாம்சத்தை ஒரு ஒரு ஸ்கிரீன் மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா கிழிச்சிட்டாரு. அது மூலமா நீங்க எங்க போலாம், எதை பார்க்கலாம் அப்படின்னா டைரக்டா உடன்படிக்கை பெட்டியை பார்க்கலாம் அப்படின்றாரு. அப்ப அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, உடன்படிக்கை பெட்டியை அடையாளப்படுத்துது. எல்லாம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். ஆனா ஒரே நாள்ல வரும்போது நம்ம கம்பேர் பண்ணலாம். உடன்படிக்கை அடையாளப்படுத்துது பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஒண்ணு இருக்கு. வேற மண்ண வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அடுத்து கற்பலகைகள் இருக்கு. கரெக்டா? 10 கற்பலகை. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதுல? 3 பொருள்ல 3 பொருளா என்னென்ன? ஆரோனுடைய துளிர்த்த கோல், அதுக்கப்புறம் மண்ண வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அதுக்கப்புறம் 10 கற்பலைகள். எதை அடையாளப்படுத்துது? எதை அடையாளப்படுத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு மகிமையடைந்த ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துது. இதுக்குள்ள போகும்போது நம்ம அதெல்லாம் பெற்றுக்கொள்றோம். அப்ப அதெல்லாம் எதை அடையாளப்படுத்துது? சரி, ஆரோனுடைய துளிர்த்துக்கோள் எதை அடையாளப்படுத்துது? ஆரோனுடைய துளிர்த்துக்கோள் சமம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க. தேவன் யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்றதுக்கு அடையாளமா 12 கோத்திரத்தினுடைய சார்பாக 12 கொம்புகள் போய் வைக்கப்படும். எங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள. ஏன்னா அவர் மட்டும் தான் அந்த வேலையை செய்யணுமா அப்படின்னு ஒரு வாக்குவாதம் வந்தப்போ, அப்போ மோசே கிட்ட தேவன் என்ன சொல்லுவார்னா, யாருடைய கொம்பு துளி இருக்குதோ அவனை தான் நான் தெரிந்துக்கிட்டேன்னு சொல்லுவார். கொம்பு என்ன ஆகும்னா பூ வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது 12 கொம்புகள்ல ஆரோனுடைய கொம்பு என்ன பண்ணும் அப்படின்னா துளுத்துரும். அதனால ஜனங்கள் மத்தியில என்ன சொல்ல வந்தாரு தேவன்? புரியலையா? நான் யாரை தெரிந்து கொண்டேன் அப்படின்றது என்ன பண்றேன்னா சொல்றாரு. ஒரு சூசிங், ஒரு அங்க ஒரு தேர்ந்தெடுப்பு என்ன பண்ண நடக்குது. அப்ப தேவனுடைய வேலைக்காக ஒருத்தர் தேவன் என்ன பண்றாரு? தேர்ந்தெடுக்கிறாரு ஃபர்ஸ்ட். அதான் அந்த துளிர்த்த கோல், ஒரு சூசிங் அடையாளப்படுத்துது. இன்னொரு வகையில நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கோல் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா அதிகாரத்தை என்ன பண்ணா அடையாளப்படும். யூதா என்னும் செங்கோல்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன பண்ணா அதிகாரம். அப்போ அதிகாரம் மற்றும் ஒரு தேர்ந்தெடுப்பு, இது ரெண்டுமே அந்த கோல் அடையாளப்படும். ரெண்டாவது என்ன ஒரு பொருள் இருக்கு? மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கு. அதுல என்ன இருக்கு? அந்த பொற்பாத்திரத்துல மண்ணா இருக்கு. மண்ணா என்ன ஆகல, கெட்டு போல. இதான் அடையாளம். அப்ப மண்ணா எந்த ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்த தெரியுமா? மண்ணா கெட்டு போல. தேவன வார்த்தை சொல்றது மண்ணா கம்பேர் பண்ணி சொல்றீங்க, கரெக்ட் தான். ஆனா இந்த இடத்துல வரும்போது வேற பொருள் வந்துடும். ஏன்னா இது கெட்டு போல. இது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இதான் க்ளூ. அப்ப எதை அடையாளப்படுத்துது? அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா சாகாமை, இம்மார்டலிட்டி. சாகாமையை என்ன பண்ண அடையாளப்படுத்துது. சாகாமைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க அடுத்த திருத்துவ படம் கேட்டீங்களே, பிதாவாகிய தேவனுக்கு உரிய ஒரு தன்மை எதுனா சாகாமை. நாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து டெத்துக்கு எலிஜிபிளே இல்லாத ஒரு தன்மை. அதுக்கு எதே கிடையாது அந்த தன்மையுடையவங்களுக்கு. அதை யார் கொடுக்க போறாரு? இங்க யார் சரியா வாழ்ந்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லி அடையாளமா உள்ள வச்சிருக்காரு. அடுத்து என்ன ஒரு பொருள் இருக்கு? அதே தான் அடையாளப்படுத்துது. அது எதை அடையாளப்படுத்துதுன்றதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க். நீங்க ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல நம்ம எப்படி கம்பேர் பண்ணோன்னு, அந்த பொருள், அதோடைய தன்மை, அதுக்கப்புறம் ஆவிக்குரிய பொருள். அப்ப நீங்க என்ன கம்பேர் பண்ணுங்கன்னா, நான் பெருசெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. சின்னது எது? கற்பலகைகள். அது மட்டும் என்னன்னு கண்டுபிடிங்க. அடுத்த வாரம் யார் வராங்களோ அவங்க கிட்ட என்ன பண்ணுங்கன்னா சொல்லுவோம். இன்னும் ஒருத்தர் கேள்வி கேட்டு போயிட்டாரு, அவர் என்ன பதில் சொல்லணும், என்ன சொன்னேன்னு சொல்லுங்க, அவன் சொல்லுவான். நான் எதுவுமே ஓகே சொல்ல மாட்டேன். அடுத்த வாரம் சொல்லுங்க. சரியா? சரி, இது எதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
மாம்சமாகிய திரையின் வழியாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு புதிதான ஒரு ஜீவனான ஒரு அழைப்பை பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய மரணத்தை அங்க என்ன பண்ணாருன்னா நிகழ்த்தி காமிச்சார். இதுதான் அவர் மரணத்துக்கான நோக்கம். ஏன் செத்தார்? நமக்காக செத்தார். நமக்காக செத்தார். எதுக்கு நமக்கு செத்தாரு? இதுக்காக செத்தார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை சாகாமை அழியாமை அதிகாரம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னா அங்க ஒரு மரணம் நிகழணும், அங்க ஒரு சரீரம் கிழிக்கப்படணும். அதுக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் போறேன் அப்படின்னு போயிட்டு தன்னையை என்ன பண்ணாருன்னா அதுக்கு ஒப்பு கொடுத்து தன் சரீரத்தை கிழிச்சு, அதாவது மரணித்து ஒரு அழைப்பு என்ன பண்றாருன்னா கொடுத்துட்டார். சர்வசாதாரணமான அழைப்பு என்ன பண்ணல, நம்ம கிட்ட வரலன்றது புரிஞ்சுக்கணும். இப்படியே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசிரியனாக தன்னுடைய வேலையை ஓய்வு நாளிலும் என்ன பண்ணாருன்னா செஞ்சார். இப்போ ஒரு ஓய்வு நாள்ல தன்னோட பிரதான ஆசிரியனா அவர் செஞ்ச சில அற்புதங்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா வேணா படிக்க போறோம். பாருங்க, மத்தேயுல 12ஆம் அதிகாரம் 9-13 வரைக்கும் படிங்க. அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகவும் ஒரு ஆடு இருந்தது, அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறார். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீக்கு என்றார். அவன் நீக்கினான். அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார். ஓகே, இங்கே நடந்திருக்கிற அற்புதம் என்ன அப்படின்னா, சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருக்காரு. அவர் எந்த நாள்ல சுகமாக்குறாரு? ஓய்வு நாள சுகமாக்குறாரு. சுகமாக்கும் போது அந்த கை மறு கையை போல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுஸ்தமாயிடுச்சு. ஸோ இது ஓய்வு நாள்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அற்புதம். ரெண்டாவது ஒரு அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கும்போது பாருங்க, யோவான்ல 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வரும். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவரை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்கால விருப்பம் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். இவர்களை சொல்லி அவர் தலையை தூக்கி உமிழ்நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை உடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனால் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனா இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறார். ஓகே, இது வந்துட்டு ரெண்டாவது ஒரு அற்புதம். என்ன அற்புதம் பண்றாரு? ஒரு குருடனை குணமாக்குறாரு. சரிங்களா? நார்மலா ஒரு குருடனை ஒரு குணமாக்கும் போது கையை கண்ணில் வச்சு குணமாக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாரு? ஒரே ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம். கீழே துப்புறாரு, அதுல மண்ணை பிரட்டி ஒரு சேர் உண்டாக்கி அதை கண்ணுல வச்சு, எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஏன் பண்ணணும் இதெல்லாம்? அவர் கைய கண்ணுல வச்சிருந்தாலே குணமாயிருக்கும்ல, ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளை பார்க்கணும். சரியா? இப்ப அதுல 16 படிங்க. அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார். ஓகே, அப்ப அவர் எந்த நாள்ல இதை பண்ணிருக்காரு? ஓய்வு நாள்ல இதை பண்ணிருக்காரு. சரியா? இது ரெண்டாவது அற்புதம். முதல் அற்புதம் சூம்பின கையை உடையது. ரெண்டாவது பிறவி குருடன், பிறவிலேயே ஒரு குருடன். சரிங்களா? மூணாவது பாருங்க, லூக்கால 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள்.
இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சுத்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுத்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் புறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடாமோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூறாமல் போயிற்று. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்திற்கு ஓகே, போதும். அப்ப 1-4 வரைக்கும் படிக்கும் போது அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷனாக இருக்காரு. நீர்க்கோவை வியாதினா நீர்க்கோவை அப்படின்றது என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட தண்ணி எல்லாம் வந்துட்டு தேங்கி அது ஒரு மாதிரி வீங்கி போய் இருக்குமா, ஒரு பெரிய கொப்பள மாதிரி. அது மாதிரி அந்த இடம் வந்து ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆகி இருக்குமா. அது பேர் தான் நீர்க்கோவை, கெட்ட நீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்க. இது 3வது. என்ன பண்றாரு? இது எந்த டைம்ல பண்றாரு? ஓய்வு நல்லா பண்றாரு. சரி, 4வது படிக்கும்போது யோவான்ல 5ஆம் அதிகாரம் இந்த 5ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, 5ஆம் வசனம் படிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது. ஓகே, சோ இங்க வந்துட்டு படிக்கலாம். இங்க வந்து இவர் ஒரு சப்பானி. இவரால் என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. இது என்ன சம்பவம் நல்லா உங்களுக்கு தெரியும். குளத்துல என்ன பண்ணுவாங்க? அது கலக்குவாங்க. அதுல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்களோ அப்பதான். இதெல்லாம் சேர்க்கப்பட்ட வசனம். அந்த ஒரு சம்பவமே கிடையாது, சரிங்களா? இந்த குளத்துல வந்துட்டு தேவதூதர் வந்து கலக்குறது, அதுல வந்துட்டு அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, என்ன நான் போறதுக்குள்ள எனக்கு ஒரு முந்தி கொண்டாரு, என்னை தூக்கிட்டு போறது வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே சேர்க்கப்பட்ட வசனம். நீங்க வந்துட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா மூலப்பிரதியில அந்த வசனம் இருக்காது. அது மாதிரி ஒரு சம்பவமே இல்லை. என்ன மாதிரி சம்பவம்? குளத்துல கலக்கிறது, இதுல போய் குதிக்கிறது, குதிச்சுதானே சொஸ்தமாகுது அப்படின்ற ஒரு சம்பவமே இல்லை. இது வந்துட்டு ஒரு மூட நம்பிக்கை. யாரோட மூட நம்பிக்கைன்னா யூதரோட மூட நம்பிக்கை. இதுக்கு சயின்டிபிக்கா சில ரீசன் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடியில அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோட குளத்துக்கு அடியில அங்க என்ன ஆகும் அப்படின்னா, சில சமயம் இந்த ஏரோடைய ப்ரெஷர்னால ஒரு சின்ன பபிள்ஸ் மாதிரி என்ன ஆகும்னா அப்பப்போ வந்துட்டு போகுமா. அது போகும்போது அங்க நிக்கிறவங்களுக்கு அந்த ஆக்சுவலா அந்த குளத்தை சுத்தி, குளம்லாம் உண்மைதான், குளத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாதியை உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அங்க அதிகமான மக்கள் வந்துட்டு போவாங்க பிச்சை கேட்குறது. அப்படி சவுண்ட் கேட்கும்போது இது என்ன ஒரு ஐதீகமா ஒரு ஆகி போச்சு அப்படின்னா, அது தேவதூதர் தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு போறாரு, கலட்டு போறாரு. அந்த டைம் குடிச்சிட்டா சரியாயிடுவோம் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை யூதர்கள் மத்தியில இருந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு பைபிள்ல என்ன பண்ணலன்னா பதிவிடவே படலை. அது அவங்க நம்பிக்கையா தான் இருந்துச்சே தவிர அந்த குருடனும் அதை சொல்லல, அந்த குருடன் அதுக்காக காத்திருக்கவும் இல்லை. இங்க ஒரு சப்பானே அந்த குளத்தாண்ட இருக்காரு, அவ்வளவுதான். இப்ப யார் போறா? அந்த சரி இயேசு கிறிஸ்து போறாரு. இப்போ அந்த சப்பானியை பார்த்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேரடியா பார்த்து பேசுறாரு. இதுதான் நடந்த சமயம் தவிர 3, 4 அப்புறம் பாத்தீங்கன்னா 7, இந்த 3 வசனமே பாத்தீங்க அப்படின்னா ஒமிட்டட் பைபிள் வர்சஸ், சரிங்களா? அதாவது சேர்க்கப்பட்ட வசனங்கள் அப்படின்றத பாருங்க. சரி, இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா 8, 9 அப்புறம் 10. நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருக்கிறது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார். ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், என்ன சுத்தமாக்கினவன் என்ன எழுந்து நடன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னார். சரி, இது பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை அற்புதம் பார்த்தோம்? 4 அற்புதம் பார்த்தோம். இப்ப இது 4 அற்புதம்னா அவர் எங்க இதுல செஞ்சிருக்காரு, ஓய்வு நாள்ல செஞ்சிருக்காரு. இப்ப இதுக்கான அர்த்தங்கள் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்கணும், சரியா? சரி, அதுக்கு முன்னாடி பாருங்க, என்னாகமத்துல 28ஆம் அதிகாரம் 10, 11 படிங்க. என்னாகும்
28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதில் பான பலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்தப்படுவீர்கள். ஓகே, இதெல்லாம் ஓய்வு நாட்களில் செலுத்த வேண்டிய பலிகள். ஓய்வு நாளில் வேலையை செய்யக்கூடாது, ஆனா பலி செலுத்தணும். அப்ப யார் பண்ணுவா? ஆசிரியர்கள் வேலை செய்யலாம். மத்தியில 10ஆம் அதிகாரம் மத்திய 12:5. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்விடாமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றம் இல்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? இதை டைரக்டா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஓய்வு நாளே வேலை நாள் ஆக்கினாலும் யார் ஆக்கினாலும் தப்பில்ல, ஆசிரியர் ஆக்கினாலும் தப்பில்லை அப்படின்னு சொல்லி அவர் நிறைய ப்ரூஃப்ல எடுத்து வந்து இருக்கிறாரு. ஆனா ஜனங்களுக்கு என்ன பண்ணலன்னா புரியுது. ஆக்சுவலி பாடம் என்ன அப்படின்னா ஓய்வு நாள், இதான் பாடம். அப்ப ஓய்வு நாள்ன்றது எதை அடையாளப்படுத்துது, ஓய்வு நாள்ல செய்யப்பட்ட அற்புதங்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத இப்ப நம்ம கவனிப்போம். சரி, இப்போ பொருளுக்குள்ள போகும்போது ஓய்வு நாள் எதை அடையாளப்படுத்துது? பொருள்ல ஓய்வு நாள் வேலை செய்யக்கூடாது, செஞ்சுட்டா கொலை செஞ்சிடணும். ஆனா மாணவ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், ஒரு ஆசாரியர் வேலை செய்யலாம், அதனால பண்ணிட்டாரு, அதெல்லாம் ஓகே. ஓய்வு நாள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் ஓய்வு நாள் செய்யப்பட்ட அற்புதங்களை இப்ப நம்ம கம்பேர் பண்ணி படிக்க முடியும். ஓய்வு நாள் எதை அடையாளப்படுத்துது சொல்லுங்க. வெரி குட், நல்ல பதில். வேற வெதர் என்ன சொன்ன கேட்டுச்சா? 1000 வேலை அரசாட்சின்னு சொன்னார். வேற தேவனுடைய ராஜ்யம், அதான் அவர் சொன்னது. எப்படி சொல்றீங்க அது தேவனுடைய ராஜ்யம்? வெரி குட். அப்போ ஓய்வு நாள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண அடையாளப்படுத்து. அந்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய காலப்பகுதியும் அதுக்கு பின்வரக்கூடிய காலப்பகுதியும் அடையாளப்படுது. ஸோ அதுக்கு பதில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எந்த ஒரு குறை உள்ளவர்கள் அங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிப்போம். ஒரு நல்ல ஒரு கம்பாரிசன். இன்னொரு கம்பாரிசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு பரிசுத்த நாள், அது கர்த்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்த நாள். அதுல யார் வேலையும் செய்யக்கூடாது, யாரோட வேலை மட்டும் தான் அங்க செய்யப்படணும், தேவனுக்குரிய வேலைகள் மட்டும் தான் அங்க செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா 1000 ஆண்டு அரசாட்சியோட காலப்பகுதியில ஒட்டுமொத்த உலகமும் தேவனுடைய வேலைகளை மட்டும்தான் என்ன பண்ண போறாங்க, அதை மட்டும்தான் கேட்க போறாங்க, அது மட்டும்தான் செய்ய போறாங்க. அதுதான் ஓய்வு நாள் அந்த 1000 ஆண்டு அரசாட்சி ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. இப்ப நான் வார்த்தை என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு அற்புதங்களும் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் அற்புதம் என்ன? பூமியில கை விடுவேனா? சரி, சொல்லுங்க, என்ன சொன்ன? பூமியில கையை விடு. சரி, இப்ப சொல்லுங்க, பூமியில கைவிடிய அந்த விஷயம் ஒரு பொருள் வரும்போது எதை அடையாளப்படுத்தும்? 1000 ஆண்டு அரசாட்சி. அதை அவர் அங்கதான் சொஸ்தமாக்குறாரு, இங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சொஸ்தமாக்கூடிய விஷயம் நடைபெறுது அங்கதான், இங்க இல்ல. அப்ப சூமியில கைவிடுறது எதை அடையாளப்படுத்துது? பாவமா? சூமின கைனா என்ன அர்த்தம்? கை எப்படி இருக்கும்? அந்த கை குறுகி இருக்கும்ல, ரொம்ப சிறந்த, என்ன பண்ண முடியாது. அப்போ அது 1000 ஆண்டு அரசாட்சியில சொசமாக்கப்படும்.
அப்ப அது எதை அடையாளப்படுத்தும்? 1000 மணி நேரம் சர்ச்சில், அதாவது ஓய்வு நாள்ல எதை மட்டும் தான் செய்யணும், யாரோட வேலையை மட்டும் தான் செய்யணும். ஆனா அங்க சிலரால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அது சுத்தமாக்க போறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? அந்த அற்புதத்தின் மூலமா, ஓய்வு நாள்ல செஞ்சது மூலமா என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? அப்ப கை அப்படின்றது எதை அடையாளப்படுத்தும் பொதுவா? அந்த கை எதுக்கு உதவுது? ஒரு வேலை செய்யுது. அப்ப கை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா கிரியை அடையாளப்படுத்துது. ஒரு தேவனுக்கேற்ற கிரியை செய்வதற்கு இந்த இடத்துல இந்த நாள்ல யாருமே என்ன பண்ணலன்னா அதை செய்யறது இல்லை. அதாவது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அதை என்ன பண்றது இல்லை. செய்யறாங்களா? செய்யல. போறவங்க சில பேர் கேட்கறாங்கல்ல, தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யும்படி நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன சொன்னாரு? இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. அவர் அனுப்பினவரை நீங்கள் இதுல என்ன தேவனுக்கேற்ற கிரியா இருக்கு? இது அங்க செய்ய போறாங்க. எங்க 1000 மணி நேரம் சர்ச்சில் இதுதான் தேவனுக்கேற்ற கிரியை. அவர் அனுப்பினரை நீங்கள் விசுவாசித்தது தேவனுக்கேற்ற கிரியா இருக்குதுன்னா என்ன சொல்ல வர்றாரு? இதுல என்ன அர்த்தம் இருக்கு? அவர் அனுப்பினதை நீங்கள் விசுவாசித்தால் அதான் தேவனுக்கேற்ற கிரியை என்ன சொல்ல வர்றாரு? என்ன நம்புவீங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பா நான் அனுப்பப்பட்டவர். என்ன ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு? அனுப்பியிருக்காரு. இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இன்னைக்கு யாருக்கிட்டே இருக்கா? இன்னைக்கு வேற யாருக்கிட்டே இருக்கான்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே இல்லை. மேல இருக்கும்போது அவர் அப்படி இருந்தாரு, கீழே இருக்கும்போது அவர் இப்படி வந்து இருந்துட்டாரு, அதுக்கப்புறம் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி 3-1 3-in-1 அப்படின்ற மாதிரி சில புரிந்து கொள்ளுதல்லாம் இருக்கு. அதனால அங்க தெளிவா என்ன சொன்னார்னா, அவர் அனுப்பினவரே நீங்கள் விசுவாசிப்பது. அவர் அனுப்பினார்ல ஒருத்தர், அதுதான் அங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அவர் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு அப்படின்னா பிரிச்சு காமிச்சிட்டாரு. இவரு பிதாவாகிய தேவன் அவர் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு, 2 பேரும் நீங்க விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்னா, இவர் அனுப்பப்பட்டவர், இவர் அனுப்பினவர். இந்த விசுவாசம் இன்னைக்கு அநேகர்கிட்ட இல்ல. அதனால தேவனுக்கேற்ற கிரியை செய்ய முடியாம சூம்பின கையுடையவர்கள் இன்னைக்கு அநேகர் இருக்காங்க, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள். இந்த ஒரு காரியம் எப்போ சரியாக்கப்படும்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல சரியாக்கப்படும். என்ன சரியாக்கப்படும்? என்ன சொல்லித்தர போறோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை பற்றியும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றியான உண்மைகள் அந்த ராஜ்யத்துல என்ன பண்ண போறோம்னா பகிர்ந்து கொள்ளப்படும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மீட்கும் பொருள். நீ பாத்தீங்களா பாடம், டான்ஸ் ஒரு பாடம் பாத்தீங்களா, மீட்கும் பொருள். அதை பற்றின காரியங்கள். அப்ப மீட்கும் பொருள் வந்துருச்சுனாலே அது யார் கொடுத்தா, அது கொடுக்க சொல்லி அனுப்புனது யாரு, தேவன திட்டம் என்ன, இது எல்லாமே யார் புரிஞ்சுக்க போறா? இன்னும் கொஞ்ச நாள் இல்ல ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் புரிஞ்சுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கு புரிய வைக்கிறாரு? நமக்கு புரிய வைக்கிறாரு. நம்மளும் அப்ப எப்படிதான் இருந்தோம் தெரியுமா? சூம்பின கையோடுகளா தான் இருந்தோம். நம்ம கையும் தேவனா பண்ணிருக்கானா ஓய்வு நாள சொஸ்தமாக்காம அவ்வளவு தூரம் வெயிட் பண்ண வைக்காம இப்பவே சொஸ்தமாக்கிட்டாரு. அப்படின்னா சொஸ்தமாக்கிட்டா படுத்து எடுத்துக்கொண்டு நடந்துடணும். கொஞ்ச நேரம் அப்படி படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உட்கார்ந்தீங்கன்னா அதுக்கு கையை வேணாம், உன் பழையபடி அப்படியே விட்டுறேன்னு சொல்லி விட்டு போயிடும். இப்ப என்ன அது புரிஞ்சுக்கிறேன்னா, எதுக்கு சொஸ்தமாக்குனாரோ அதுக்கேற்ற கிரியைகளை செய்யறதுதான் அந்த விஷயம். அப்ப என்ன சொஸ்தமாக்குனாரு? ஒரு விசுவாசத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்க. கிரியை என்னன்னு கேட்பாரு. கை சரியாயிடுச்சுல்ல, இப்படி இருந்த கை என்ன கிரியை? நீங்க தான் யோசிக்கணும். சரியா? என்ன கிரியை செஞ்சிருக்கீங்க நீங்க தான் யோசிக்கணும். சரி, 2வது ஒரு அற்புதம். சிம்பிள் தான். 2வது அற்புதம் என்ன? இதுதான் மட்டும் கொஞ்சம் நிதானமா கவனிக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் டீப்பான அர்த்தம். பிறவி குருடன் இருக்காருல்ல, எப்படி சொஸ்தமாக்குனாரு? என்ன மெத்தடு? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? கீழே தூக்குறாரா? தரையில தூக்குறாரு. தரையில தூக்குனோடனே அது மூலமா என்ன உண்டாக்குறாரு? சேர் உண்டாக்குறாரு. அதை எடுத்து என்ன பண்றாரு? கல்ல பூசுறாரு. சரியாயிடுச்சா? எங்க போக சொல்றாரு? ஏன் அது தண்ணியே இல்லையா? கல்ல கழுவி இருக்கலாம்ல. ஏன்னா எங்க போக சொன்னாரு? கழுவிட்டாரா? கழுவின உடனே ஆயிடுச்சு, பார்வையாச்சு. இது அற்புதம். இது 1000 மணி நேரம் ஆயிடுச்சு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்டான ஒரு சம்பவம், ஒரு மிக பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அது சிம்பிளா ஒரு அற்புதத்துல என்ன பண்றாருன்னா முடிச்சிட்டாரு.
சோ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னும் போது, இப்போ பிறவை குருடன் யார் அடையாளப்படுத்துறாரு? அப்போ கூட அவங்களதான் சொல்லுவீங்க, பிறவி குருடன். பிறவிலே குருடன் இல்ல, நான் அப்படி சொல்லல. யார் அது? பிரதர் சொன்னார் அழகான ஒரு வார்த்தை, கிறிஸ்துவை அறியாதவர்கள். கரெக்டா? நீங்களே கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிட்டீங்களே, என்ன அறிஞ்சுக்கிட்டீங்க? வெரி குட். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படி அறிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க அறிஞ்ச விதமா வேற எத்தனை கிறிஸ்தவர்கள் அறிஞ்சுக்கிட்டாங்க? தேவனுடைய குமாரன் தான் இங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன் நான் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இதுதான் அடிப்படையான விசுவாசமே ஒரு கிறிஸ்தவனுக்கு. இதே சரியில்லைன்னா எப்படி பில்டிங் கட்ட முடியும்? அப்போ அழகா சொன்ன மாதிரி கிறிஸ்துவை அறிந்து கொள்வதுதான் சரியான ஒரு புரிந்து கொள்வது. கிறிஸ்துவ அறிஞ்சுக்கணும்னா எப்படி அறிஞ்சுக்கணும்னா, அவரே சொல்றாரு, என்ன எப்படி அறிஞ்சுக்கோங்கன்னா, நான் யாரு? யோவான் 17:3 சொல்றாருல்ல, ஒன்றான மெய்தேவன் இருக்காரு, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்கணும், அப்பதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு அந்த ஒரு விசுவாசம் கிறிஸ்தவர்கிட்டே இல்ல, யாருக்கிட்டே இல்ல, உலக மக்கள்கிட்டே இல்ல. அப்ப ரெண்டு பேருமே ஒரே லெவல்ல தான் இருக்காங்க. புரிஞ்சுங்களா? அப்போ குருடர் யார் அடையாளப்படுத்துறது? 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை உண்டாக்கினார். என்ன சுவிசேஷமா அது? அந்த சுவிசேஷத்தின் ஒளி இருக்குல்ல, அது என்ன சுவிசேஷமா அது? தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம். அவர் யார்? அவரு கிறிஸ்து தேவனுடைய சாயல். அதுதான் மகிமையான சுவிசேஷம். இன்னைக்கு அது எங்க பிரசங்கிக்கப்படுதா அப்படின்னா, பிரசங்கிக்கப்படல. ஏன் பிரசங்கிக்கப்படலைன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணிட்டான்? மனதை குருடாக்கிட்டான். ஒரு கிறிஸ்தவ கிட்ட போய் சொல்லும் போது தேவனுடைய குமாரன் சன் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் அழகா அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா அப்படி திருத்து வந்துடும். இது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த சபை சப்ஜெக்ட், சபை பாடம் கேட்பீங்க இல்லையா? சபைனா எதை நிலைப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ஆத்மா பாடம் கூட கேட்போம். ஆத்மா அப்படின்னு இப்ப ஆத்மான பாடம், ஆத்மா எதை நிலைப்படுத்துது? ஆத்மானா என்ன? ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மனுஷன். கரெக்டா? ஆனா அதுவே ஒரு கிறிஸ்தவ கிட்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? ஆத்மானா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இறந்த பேர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் சொல்லுவாங்க. சரி, ஓகே, நல்ல நல்ல விளக்கம் தான். உங்க சபையில எத்தனை ஆத்மான்னு கேட்டா என்னன்னு சொல்லுவாங்க? இப்ப இது தெளிவான ஒரு குழப்பத்துக்குள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயுமே தேவனுடைய குமாரன் தான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் அப்படின்னு சொல்லிதான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஆனா கிட்ட போய் அவங்க விசுவாசம் என்னன்னு கேட்டு பாருங்க, திருத்துவம் தான் இருக்கும். 3 பேருமே 1, 3 in 1, 2 in 1 சொல்லி இருக்கும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விசுவாசம் என்பது தெளிவா இருக்கும். இவர் தேவனுடைய சாயல். தேவனை பார்க்க முடியாது. எப்படி பார்க்கணும்? தேவனை பார்க்கணும் ஆசையா இருக்குன்னா என்ன பாரு, தேவனை பார்த்த மாதிரி இருக்கின்றாரு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பிதாவாகிய தேவன் கடவுள், அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்து, இவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம தேவனிடம் கிட்டி சேர்ப்பதற்காக இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர். யாரு? நம்முடைய ஆளுநர் இயேசு கிறிஸ்து. எந்த விதத்திலும் இவருக்கு மகிமையில குறைச்சலே கிடையாது. இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு ரொம்ப அவசியமா தேவை. இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இன்னைக்கு அநேகர்கிட்ட இல்ல. ஏன்னா பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணிட்டான்? குருடாக்கிட்டான். அவன் தான் இந்த பிறவி குருடர். பிறவிலே அவன் யாரு? பார்ன் கிறிஸ்டியன் சொன்னா பார்ன் பிளைண்ட் அர்த்தம். சரிங்களா? பிறவி குருடன் அப்படின்னு அர்த்தம். இந்த பிறவி குருடன் குணமாக்க போற இவங்க இப்படியே இருக்க போறது இல்ல, இவங்க குணமாக்கப்படுவாங்க. கண்டிப்பா ஒரு நாள் இவங்க குணமாக்கப்படுவாங்க. என்ன, உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா உங்களுக்கு குணமாக்கிட்டாரு, அவங்களுக்கு அப்ப குணமாக்க போறாரு. அவ்வளவுதான். எப்படி குணமாக்குறாருன்றதுதான் இங்க சொல்லப்பட்ட ஒரு அற்புதம். எப்படி குணமாக்க போறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாரு? எச்சை எடுத்து தரையில துப்ப போறாரு.
அது மூலமா ஒரு சேர் இப்போ சேர் உண்டாக்கணும் அப்படின்னா ஒரு தண்ணி எடுத்து ஊத்தி அந்த இடத்துல சேர் உண்டாக்கலாம்ல. எச்சை துப்புறதுன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு முக்கு எச்சை துப்புறதுன்னா என்ன அர்த்தம்? என்ன நினைக்கிறீங்க? அவர் பண்றதுதான் நான் கேட்கறேன். சரி, நீங்க நல்லா ஒன்று யோசிங்க, பிராக்டிக்கலா யோசிங்க. எச்சைனால இவங்க சுகமாச்சா, இதை ஒரு கழுவுனால சுகமாச்சா, எச்சையில வெள்ளம் இருக்கா, தண்ணியில வெள்ளம் இருக்கா, இல்லை என்னன்னு சொல்றீங்க? என்னன்னு சொல்றது? ஒரு விஷயம் நடக்குது இல்ல பிரதருங்க, அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நான் எச்சரிக்கை வரேன். உமிழ்நீர் எதை அடையாளப்படுத்துது? ஓகே, வேற மருந்து. 1000 மணி நேரம் சர்ச்சில் இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மனது குருடாக்கப்பட்டுச்சு இல்லையா? அந்த குருடை அவர் என்ன பண்ண போறாருன்னா சுத்தமாக்க போறாரு. அப்ப என்ன மருந்து? சொல்லும். சரி, நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, ஸோ அப்போ உமிழ்நீர் என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண அடையாளப்படுத்துது, சத்தியம். ஏன்னா அது வர்றது எங்கிருந்து தான், அதுதான் நம்ம கவனமா கேட்கும். நீ எச்ச எங்கிருந்து வந்ததுன்னு யோசிச்சிருந்தாலே பதில் சொல்றது வேறதா இருக்குமோ? நம்ம என்ன சொன்னாலும் அந்த மாற்றி மாற்றி சொல்றாரு. சரி, அப்போ உமிழ்நீர் வாயிலிருந்து வருவதனால அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா சத்தியம், தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா அடையாளப்படுத்துது. சரியா? அந்த உமிழ்நீர் எங்க துப்புறாரு? தரையில துப்புறாரு, மண்ணில் துப்புறாரு. அது மூலமா என்ன உண்டாக்குறாரு? சேறு உண்டாக்குறாரு. நல்லா பாருங்க, நீங்க வேணா அந்த மண் இடத்துல எச்ச துப்பி பாருங்க. நீங்க சேர்லாம் உண்டாக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்கா அந்த எச்ச பட்ட உடனே என்ன இடம் தெரியுமா? அந்த மண் இருக்கு இல்லையா, அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். எதை? அந்த உமிழ்நீரை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் சேர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப மண் எதை ஏற்படுத்தும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட். அப்ப மண் யார் ஏற்படுத்துது? யாரு? ஏன்னா குருடர் இருந்த மக்கள் பொருள் மாறிடக்கூடாது. நீங்க குருடனுக்கு தான் சொந்தமாக்கப்படுது. அப்ப உலகத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் இந்த குருடர்கள். நீங்க இதை தவிர இதை மண்ணுக்கு கொண்டு வர முடியாது. ஆனா மண்ணுன்றது ஒரு மக்கள் தான். அவங்க என்ன பண்ணிக்க போறாங்க தெரியுமா? ஈஸியா கிராப் பண்ணிக்க போறாங்க. ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. எதை? அந்த வார்த்தையை ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க தான் என்ன பண்ண போறாங்க தெரியுமா? இந்த கண்ணுல பட்டு இந்த கண்ணை சொத்தமாக்க போறாங்க. நல்லா புரிஞ்சா? எச்ச துப்ப போறது இல்ல, அந்த மண்ணை ஈஸியா கிராப் பண்ணிக்குது இல்ல, அந்த மாதிரி ஒரு மக்கள் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா உலக ஜனங்கள் கிறிஸ்தவனுடைய மனத்தை கண்ணை என்ன பண்ண போறாங்கன்னா திறக்க போறாங்க. ஏன்னா இந்த மண் எங்க பூசப்படுது? பூசப்படுது. அப்ப மண் எதை ஏற்படுத்துது? யார் அது? சபை கிடையாது. ஏன்னா 1000 மணி நேரம் சர்ச்சு போயிட்டீங்கன்னா சபையும் கிறிஸ்துவும் ஒரே சரீரம் ஆயிடுவாங்க. பிரிக்க முடியாது. நீங்க மண்ணை தடைப்படுத்துது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஆடி கேட்ட பாடத்துல இருந்தா நான் ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன். மண்ணு அத சபை, கிறிஸ்துவ மதத்தினர்னா சபை. வேற 1000 மணி நேரம் சர்ச்சில் வார்த்தையை சொல்ல போறாரு. உலக ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் தவிர இன்னொரு மக்கள் வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறாங்க. அவங்க தான் போய் கண்ணை தரக்கூடிய வேலையை செய்ய போறாங்க. நீங்க சபையோ கிறிஸ்துவோ போய் நேரடியாக செய்ய போறது இல்லை. இதான் டைரக்டான குழு கிடையாது. ராஜாக்கள் தான், சபை தான் கிறிஸ்துவனுக்குள்ள சரீரமா மாறிட போறாங்கல்ல, தனியா பிரிக்க முடியாதுல்ல. திருநாள கூட்டமே அதெல்லாம் கத்துக்க போறாங்க. அப்ப யார் அடையாளப்படுத்துது? சரி, 1000 மணி நேரம் சர்ச்சில் யார் யாரெல்லாம் இருப்பா? எந்தெந்த வேலை வகுப்புகள் இருப்பா? ஃபர்ஸ்ட் யார் இருப்பா? இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு வகை. கரெக்ட். வேற அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரேல் ஜனங்கள். அடுத்து உலக மக்கள் இருப்பாங்க. அடுத்து நீங்க என்ன சொன்னீங்களா? அப்படியே சொல்லுங்க. யார் யாரு?
சபை இருப்பாங்க, ராஜாக்கள். அடுத்து திரள் கூட்டம் இருப்பாங்க, திரளான மக்கள். சரியா? இத்தனை பேர் இருப்பாங்க. இதுல சபை நீங்க சொல்ல முடியாது, திரள் கூட்டத்தை நீங்க சொல்ல முடியாது, உலக ஜனங்கள்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தான் குருடுது. கரெக்டா? அப்ப மண் யாரை ஏற்படுத்துது? சோ மண் யாரை ஏற்படுத்துது அப்படின்னா முற்பிதாக்கள் என்ன பண்ணுறதா ஏற்படுத்துது. முற்பிதாக்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ஆபேல்ல இருந்து யோவான் சாணகன் வரைக்கும் இவர்களாம் யார் அப்படின்னா யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம்னா முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் இவர்கள் தான் அந்த மண்ணை நம்ம ஏன் சொல்றோம் தெரியுமா? நீங்க இதனாலதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பழச மறக்கக்கூடாது. என்ன மறக்கக்கூடாது அப்படின்னா, நீங்க ஆரம்பத்துல ஒரு பாடம் கேட்டிருப்பீங்க. என்ன கேட்டிருப்பீங்கன்னா, வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். அந்த கடற்கரை மணல் எதை அடையப்படுத்த தெரியுமா? இந்த முற்பிதாக்கள் அடையப்படுது. இவர்கள் தான் உலக ஜனங்களை என்ன பண்ண போறாங்கன்னா இந்த பூமியில இருந்து ஆளுகை செய்ய போறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா இவர் எல்லாரும் சேர்த்து ஆளுகை செய்யப்படுது யாரு? சபை அப்படின்னு சொல்லி பார்க்கும். சரியா? புரிஞ்சா? ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி புரிஞ்சுக்கணும். சபை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மேல இருந்து ஒட்டுமொத்தமா ஆளுகை செய்ய போறாங்க. கீழே அந்த கமெண்ட்மெண்ட்டை வாங்கி கீழே வேலை செய்ய போறது, ஒர்க் பண்ண போறது யார் அப்படின்னா முற்பிதாக்கள். ஏன் அவங்களுக்கு இந்த டியூட்டி கொடுத்தாரு? ஏன் முற்பிதாக்கள் இந்த டியூட்டி கொடுத்தாரு? வேற முற்பிதாக்களுக்கு ஏன் கொடுக்கணும்? எழுந்துட்டாங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இவர்களுக்கு தேவன் ஏன் ஸ்பெஷல்லா இந்த ஒரு அத்தாரிட்டியை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர்கள் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள். அவர்களுக்கு என்ன விசுவாசம் கொடுக்கப்பட்டதோ அந்த விசுவாசத்திற்கேற்ற வாழ்க்கைய சீராக சிறப்பாக என்ன பண்ணாங்கன்னா முடிச்சாங்க. எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். பாத்தீங்களா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது எது அப்படின்னா ராஜ்யபாரம், அழைப்பு, ராஜரீக அழைப்பு. அது அடையல. ஏன் அடையல அப்படின்னா அவங்க டைம்ல யாரு இல்ல, கிறிஸ்து இல்ல. அவர் தான் அழைப்பை ஓபன் பண்றாரு. அப்போ இல்லாததுனால இப்ப உங்க லைஃப்ல என்ன ஆச்சு? நல்ல லைஃப் ஆச்சு அப்படின்ற போது தான் அவங்க கொடுக்குற ஒரு கிஃப்ட் தான் என்னன்னா, நீங்க பூமியில இருந்து என்ன பண்ணுங்க ஆளுங்க. இவங்க தான் அந்த மண்ணு ஈஸியா என்ன பண்ணிப்பாங்க? ஏன்னா ஆல்ரெடி லைஃப் நல்லா இருக்கு. ஆல்ரெடி இயேசு பிதாவாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தவங்க அங்கே அந்த வார்த்தை கழிச்சோன்னு கீழ்ப்படிஞ்சிருவாங்க. இவர்கள் மூலமாக தான் யாரோட கண்கள் அங்க என்ன பண்ண போகுது? திறக்கப்பட போகுது. உலக மக்கள் கிறிஸ்துவோட கண்கள் திறக்கப்பட போகுது. சரிங்களா? இப்ப இவர்கள் கண்ணை பூசப்பட்டோன்னு திறந்துச்சா? திறக்கல. இவங்க என்ன பண்ணாங்க? கூட என்ன பண்ணணும்? அங்க என்ன பண்ணாங்க? இப்ப எங்க போய் கழுவு? சீலாம் கோலத்துல போய் கழுவுனார். கழுவுல சுத்தம் ஆயிடுச்சு. அப்ப அது என்ன அடையப்படுத்துது? சீலாம்ல என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன் அர்த்தம், அனுப்பிட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? முற்பிதாக்கள் வந்து இங்க நான் சொன்னேன் அப்படின்னா சொல்லிடுறேன். முற்பிதாக்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து இவங்க முன்னாடி வச்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. இதை ஏற்றுக்கொண்டு இதற்கேற்ற ஒரு கீழ்ப்படுதலை காண்பிப்பவருடைய கண்கள் தான் இங்க என்ன ஆகும்னா சுத்தமாகும். கண்ணுல சேர் உண்டாக்கணும்னே நீ போய் கழுவு அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் கழுவுனால்தான் என்ன ஆச்சு? கண்ணு அனுப்பப்பட்டவன். அனுப்பப்படும் போது அவர்கள் சரியாக போய் அந்த இடத்துல போய் என்ன பண்ணாங்கன்னா கழுவுனாங்க, கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1000 ஆண்டு அரசாட்சியில வார்த்தையை கேட்பதனால் மட்டும் அங்க என்ன பண்ணப்படாதுன்னா கண்கள் திறக்கப்படாது, கீழ்ப்படியணும். இப்ப அப்படியே இங்க சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இங்க சொல்ல எப்படி சொல்லலாம்னா, இங்க வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுது, அதனால நீங்க பரலோகம் போயிடலாம், அதனால எனக்கு அழைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடையாது, எனக்கும் கிடையாது. நான் பேசுறேன்றதுனால எனக்கும் அந்த அங்கீகாரம் கிடையாது, கேட்கறதுனால உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடையாது. பேசுகிறதுக்கு ஏற்றவாரோ கேட்கறதுக்கு ஏற்றவாரோ ஒரு கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை யார் வாழ்றாங்களோ அவருடைய கண்கள் தான் தெளிவாக்கப்படும். அவர்கள் தான் இந்த அழைப்பை என்ன பண்ணிப்பாங்கன்னா முடிவுல கிரீடத்தை என்ன பண்ணிப்பாங்கன்னா பெற்றுக்கொள்வாங்க. கரெக்டா? ஏன் இவ்வளவு கீழ்ப்படுதலுக்கு முக்கியம் தெரியுமா?
ஏன் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம்? ஓகே, சூப்பர். அதான் பாயிண்ட். அப்போ கீழ்ப்படிதல் ஏன் முக்கியம்னா, முதல்ல ஒருத்தர் கீழ்ப்படியாம போனதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவமே. முதல்ல தேவன் எதிர்பார்த்ததும் என்னதான் ஆதாம் கிட்ட. இன்னைக்கும் தேவன் நம்ம கிட்ட அதான் எதிர்பார்க்கிறார். அன்னைக்கும் தேவன் அதான் எதிர்பார்ப்பாரு. இன்னைக்கு அதை செஞ்சோம்னா நம்ம ராஜாவை போய் உட்காருவோம். அன்னைக்கு அவங்க செஞ்சாங்கன்னா ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்தாரோ அந்த நிலைமைக்குள்ள அவங்க வந்துருவாங்க. சரியா? எப்படி இருப்பாங்க அப்படின்னா பாருங்க, ஏசாயால 28ஆம் அதிகாரம், ஏசாயா 28ல 15 படிங்க. நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும். ஓகே, அது வேணா. ஏசாயா 29:18 படிங்க. காலத்திலே செவிடர் புத்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், சூழலின் கண்கள் இருளுக்கும் அந்த காலத்துக்கும் நீங்களாக பார்வையிடலாம். ரொம்ப அழகா சொல்றாரு. அக்காலத்திலே செவிடர்கள் எதை கேட்பாங்களா? எதை கேட்பாங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? இன்னைக்கும் அது ஓப்பனா தான் சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு யாருக்கு மேல கேட்கக்கூடிய காது இல்ல, அது இல்ல. ஆனா அன்னைக்கு அதே காது தான் இருக்கும். அது சொத்தமாக்கிட்டு போறாரு. வேற எதுவுமே கேட்கறதுக்கு அங்க எதுவுமே இருக்காது. எது மட்டும் தான் இருக்கும், இது மட்டும் தான் இருக்கும். அப்போ இதை கேட்கும் போது இதை கேட்டு ஒரு கீழ்ப்படுதல் தான் தேவன் என்ன பண்ணா எதிர்பார்ப்பாரு. அதுதான் ரொம்ப கிராண்டா அற்புதத்துல என்ன பண்ணாருன்னா இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு செஞ்சு காமிச்சார். இதெல்லாம் ஒரு கை வச்சு என்ன பண்றீங்களா? சுத்தமா இது மாதிரி வேற எங்கேயா பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா வேற எங்கேயுமே இல்லை. புரிஞ்சா இந்த ஒரு அற்புதம்? புரிஞ்சா? டவுட் இருக்கா ஏதாவது? சரி, மூணாவது என்ன சொல்லி பார்த்தோம்? நீர்க்கோவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எதை நிலைப்படுத்துது? உடலில் உள்ள ஒரு கெட்ட நீர். கரெக்டா? அது எதை நிலைப்படுத்தும்? 1000 ஆண்டு அரசாட்சியில கெட்ட நீர் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நல்ல நீர் எதை அடையாளப்படுத்தும்? நல்ல தண்ணீர். ஏன்னா நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்றேன். டேரக்டா சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க டேரக்டா பதில் சொல்றீங்க. வெரி குட். யோவான்ல 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. இயேசு அவரை நோக்கி, நான் 16 நான் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறியிருக்கும். பாருங்க, அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு அந்த உடம்புல அது ஊறிட்டே இருக்குமா அந்த தண்ணீர். அது எதை நிலைப்படுத்துது அப்படின்னா, எதை நிலைப்படுத்துது? ஜீவ தண்ணீர். எதை மீன் பண்ணுது? தண்ணி வருமா? ஜீவ தண்ணீர் எதை நிலைப்படுத்துது? அவ்வளவுதான், சத்தியத்தை நிலைப்படுத்துது, உண்மையை நிலைப்படுத்துது. அப்படியே ஆப்போசிட்டா வாங்க, தவறான அந்த கெட்ட நீர் எதை நிலைப்படுத்துது? இப்படியே சொல்லிட்டே இருந்தா நான் சொல்லிட்டு பதில் சொல்லிடுவேன். தவறான உபதேசங்கள் பொய்யா நிலைப்படுது. இது உண்மைன்னா இது பொய். அப்போ நல்ல நீர், ஜீவ நீர் எதை நிலைப்படுத்துதுன்னா தேவனுடைய சத்தியத்தை நிலைப்படுத்துதுன்னா, அந்த உடம்புல செய்யக்கூடிய கெட்ட நீர் தவறான உபதேசங்கள், தவறான கோட்பாடுகள் அதான் அடையாளப்படுத்துது. சரியா? அப்ப இன்னைக்கு அது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஒரு தவறான கோட்பாடுகளுக்குள்ளாக, தவறான போதனைகளுக்குள்ளாக வழிநடத்தப்பட்டு இருக்காங்க. அந்த தண்ணீரை குடிக்க 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 அது கெட்ட நீரா உடம்புல சேர்ந்துட்டே இருக்கு. இத தவறான உபதேசம், தவறான கோட்பாடு இதை குடிக்க உடம்புல அது கெட்ட நீரா சேர்ந்து கடைசியில் அவங்க என்ன ஆயிட்டாங்க? வியாதி ஆயிட்டாங்க, வியாதிஸ்தர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் உலக ஜனங்களும் ஒரு வியாதிஸ்தர். இவருடைய வியாதியை குணமாக்க போகுதுதான் இந்த நீர்க்கோவை வியாதியை குணமாக்க போகுதா 1000 ஆண்டு அரசாட்சி. அப்ப என்ன பண்ண போறாரு? உண்மையான அந்த தண்ணி, ஜீவ தண்ணீர் என்ன பண்ண போறோம்னா அங்க கொடுத்து கெட்ட நீரெல்லாம் வெளியே என்ன பண்ண போறாங்கன்னா ஏற்ற போறாரு. இத அந்த டைம்ல நீங்க உண்மையிலே யோசிச்சு பாருங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப படிக்க போறோம். யோசி, இதை படிக்கும் போது நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது எப்படி இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு.
ஏசாயால 2ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் படிங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடி ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ரொம்ப அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர் தமது வழிகளை நமக்கு வாங்க எல்லாரும் எங்க போலாம்? யாரும் எங்க போறாங்க? எல்லாரும் வாங்கன்னா யார சொல்றாங்க தெரியுமா? ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ரிப்பன்டன்ஸ் ஆக போறாங்க. என்ன சொல்ல போறாங்கன்னா, வாங்க எல்லாரும் போவோம், அவர் நமக்கு போதிப்பாரு, அந்த உபதேசத்தை கேட்போம் அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு விஷயத்த என்ன பண்ண போறாங்கன்னா அங்க சொல்ல போறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த பூமியில நமக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நிலைமை என்ன? நான் கேள்வி பாத்தீங்களா? நீங்கன்னு சொல்ல, நான் என்னன்னு சொன்னேன்? நம்மன்னு தான் சொன்னேன். என்னையும் சேர்த்தா சொல்றேன், நம்ம எல்லாரும் சேர்த்தா சொல்றேன். ஒருவேளை நம்ம இந்த அழைப்பை தவற விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்ன? ஏன்னா இப்ப பாக்குறதுலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒட்டுமொத்த உணவு நீங்க ரோட்ல பாக்குறவங்க, இன்னைக்கு வந்துட்டு தவறு பண்றவங்க, அநியாயம் பண்றவங்க எல்லாருமே ஒரு நாள் தேவனுடைய பார்வையின் கீழே வந்துடுவாங்க. ஒரு நாள் எல்லாருமே சரியாயிடுவாங்க. நம்ம ஒருவேளை சரியா இந்த இடத்துல வாழலன்னா நம்ம என்ன ஆக போறோம்னா கடைசியா என்ன பண்ணோம்னா பார்ப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கேள்வி, சரிங்களா? அது எப்படிப்பட்ட நிலைமையா இருக்கும்ன்றது நான் சொல்றேன். சரி, அப்போ இன்னொரு வசனம் படிக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அதாவது இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இன்னும் கொஞ்ச நாள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1000 அரசாட்சியில பாருங்க, எரேமியால 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. 16-19. என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் அடைக்கலமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாளர்களை வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்றார்கள். என்ன சொல்லுவாங்களா? புறஜாதிகள் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கடைசியில இருந்து வருவாங்களாம். வந்து என்ன சொல்லுவாங்களா தெரியுமா? என்னோட பிதாக்கள், எங்க அப்பா அம்மா அவங்க சைடு எங்களோட சொந்தங்க எல்லாமே எதை பின்பற்றினாங்களா? பிரயோஜனம் இல்லாத பொய், மாயை, இதெல்லாம் பின்பற்றினாங்க அப்படின்றது சொல்லி அவங்க ரிப்போர்ட்டன்ஸ் ஆக போறாங்க. சரியா? இதுதான் எங்க நடக்க போகுது? 1000 அரசாட்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லிப்பாங்க. எத்தனை அற்புதம் பார்த்தோம்? 3 பார்த்துட்டோமா? 4 பார்க்கலையா? 4வது என்னது? அது என்ன வியாதி? அது சப்பானி. கரெக்டா? சப்பானி. இப்ப இது என்ன? இது ரொம்ப சிம்பிள். அதே நம்ம எதை பார்த்துட்டோம்? சூமியின கை பார்த்ததுனால இது ரொம்ப சிம்பிள் தான். இது எதை ஏற்படுத்துது அப்படின்னா, சப்பானினா என்ன பண்ண முடியாது, அவங்களால நடக்க முடியாது. ஒரு சரியான ஒரு வழிநடத்துதல் இல்லாத, கிரியை செய்ய முடியாத, நடத்த இல்லாத ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். கால் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்க இருந்து அங்க நடக்கிறோம், இங்க இருந்து இங்க போறோம், அப்படி வரோம் இல்லையா? அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய கிரியை. இது தேவனுக்கு ஏற்ற மாதிரி இல்ல. எப்படி இருக்கு அப்படின்னா, தேவன் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சப்பானியா இருக்கு. நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன இருக்கோம், நம்ம கரெக்டா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ தேவன் பார்க்கும்போது சப்பானியா இருக்கு, உன்னால நடக்க முடியல. என்ன பண்ணாரு? சிம்பிள். அங்க பெரிய பெருசுலாம் ஒண்ணும் பண்ணல. படிக்க எடுத்து கூட என்ன பண்ண நடந்துறாரு. அவர் என்ன பண்ணிடுறாரு? எழுந்து நடந்துடுறாரு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா, அங்கெல்லாம் நட அப்படின்னா யோசிக்கவே கூடாது. அதே மாதிரி என் காலை கீழே நடக்க முடியுமா, என் கால் தான் சப்பாடு, அப்படிலாம் இல்லை. அவர் சொன்னதை அப்படியே கேட்டாங்க, விசுவாசிச்சாங்க, கீழ் பண்ணிருந்தாங்க, நடந்தாங்க, அற்புதத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா பெற்றுக்கொண்டாங்க. இதேதான் உலக ஜனங்களும் கிறிஸ்தவர்களும் எங்க பண்ண போறாங்கன்னா 1000 அரசாட்சியில பண்ண போறாங்க. இது ஓய்வு நாள்ல பிரத்யேகமா செய்யப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எப்படி ஒரு சந்தோஷத்துக்குள்ளாக, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக போக போறாங்க, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் எப்ப போக போறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே நமக்கு தேவன் என்ன பண்றாருன்னா சொல்றாரு.
அதுதான் ஓய்வு நாள்ல செய்யக்கூடிய அற்புதங்கள். சரியா? கடைசி 10 நிமிஷத்துல நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கேள்விக்கான பதில். என்ன கேள்வி? இதான் ஓய்வு நாள். ஓய்வு நாள் 1000 மணி நேரம் அரசாட்சி அடையப்படுத்துது. இந்த அற்புதங்கள் எல்லாம் எப்படி எப்படிலாம் அடையப்படுத்துறது நம்ம பார்த்தாச்சு. இது ஒட்டுமொத்த உலக சேனலுக்கும் ஒரு நற்செய்தி. நமக்கு என்ன பாடம் இதுல? அதான் கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். நமக்கு என்ன பாடம்? நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க 1000 மணி நேரம் சாட்சியில சொஸ்தமாக்கப்பட போகுது, இதெல்லாம் இப்படி சரியாக்கப்பட போகுது அப்படின்னு நம்ம சொன்ன காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணியாச்சுன்னா சொஸ்தமாக்கியாச்சு. பண்ண போறாருன்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணியாச்சு? ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் நல்லா பண்ணிட்டாரு தெரியுமா? நீங்க எதுல எல்லாம் சொஸ்தமாக்கப்பட்டீங்கன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியாது. பாவத்துல இருக்கீங்க, பாவத்துல இருக்கு. என்னென்ன காரியத்துல இருந்தா உங்களை குணமாக்கிட்டாரு? முதல்ல உங்க கண்ணை சரியாக்கிட்டாரு. உங்க கண்ணை என்ன பண்றாருன்னா சரியாக்கிட்டாரு. இந்த கண்ணை குறிச்சு பாருங்க, எபேசியர்ல 1:19 நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். கரெக்ட் தான், 1:19. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய அந்த மகிமைகளை புரிஞ்சுக்கணும்னா எது கொடுக்கப்படணுமா? நீங்க தேவனுடைய மகிமை புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமான்றீங்களா இல்லைன்றீங்க? புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, புரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டா? தேவனுடைய மகிமை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படின்னா உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கு? பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் வந்ததுல இருந்து இன்னைக்கு தான் நல்ல வார்த்தை சொல்லியிருக்கேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? அப்படி கொடுக்கப்பட்டதுனாதான் இன்னைக்கு இந்த சத்தியங்களும் உங்களுக்கு புரியுது. அதனால சில விஷயங்கள் ஏன் நம்ம பண்ணல அப்படின்றத உங்களுக்கு சில சமயம் உணர்த்தலாம். அதுதான் தேவனோட ஆவினால உணர்த்தப்படக்கூடிய ஒரு விஷயங்கள். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்க கண்கள் கூறாக்கப்பட்டிருக்கு, அதை சரியாக்கிட்டாரு. உங்க கண்கள், உங்களோட கால்கள், உங்களோட கைகள் சப்பானியமா சூமினமா இருந்துச்சு, அதையும் என்ன பண்ணிட்டாரு? சரியாக்கிட்டாரு. நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு சிலர் இல்லை, எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். அது சரியாக்கிட்டாரா? கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிட்டு இருக்காரு. இன்னும் சில உபதேசங்கள்லாம் நமக்கு என்ன பண்ண வேண்டியதுன்னா தெளிவாக்கப்பட வேண்டியது. நம்ம பாடங்கள்லாம் கேட்க போறோம். அந்த கிறிஸ்து இந்த பாடங்கள்லாம் கேட்க போறோம். சில பாடங்கள்லாம் இருக்கு. அப்ப அதுல இன்னும் நமக்கு என்ன பண்ணுவாருன்னா சில விஷயங்களை தெளிவாக்குவார். அப்போ சுத்தமாகக்கூடிய ப்ராசஸ்ல தான் யார் இருக்கீங்க? நீங்க இருக்கீங்க. அப்படி என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் எதுல இதெல்லாம் சுத்தமாக்கப்படணும், அப்போ என்னுடைய வாழ்க்கை ஒரு கீழ்ப்பெறுதல் உள்ள வாழ்க்கையா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இதுதான் பாடத்தினுடைய முடிவு. ஒருவேளை இந்த ஒரு அழைப்பை நான் தவற விட்டுட்டா, என் லைஃப்ல நான் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நான் சரியா காமிக்கல அப்படின்னா, தவற விட்டுட்டா என் நிலைமை என்ன அப்படின்றதான் கடைசி கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சர்ச்சில் இடம் இல்லைன்னு இவ்வளவு பெரிய ஜட்மெண்ட் கொடுத்துட்டா நான் எங்க போறது? 2ஆம் மரணமா? 2ஆம் மரணம் எடுத்தாலும் ஒரு பெரிய தொல்லை அது. சரி, வேற 1000 மணி நேரம் சர்ச்சு வரமாட்டானா? 2ஆம் மரணம் ரெண்டும் ஒண்ணுதான். வேற என்ன நினைக்கிறீங்க? சில பேர் மனசுல என்ன ஓடுது நான் சொல்லட்டுமா? ஒரு கருணை, இரக்கம் இதெல்லாம் இல்லையா? ஓகே, அப்போ உங்க அழுகிறதுமே இல்லை, இறக்குமே இல்லை, உங்களுக்கு இல்லை, தேவனுக்கு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா 1000 மணி சர்ச்சில் கொண்டு வர மாட்டாரு, உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுக்க மாட்டாரு, வாய்ப்பு இது பண்ண மாட்டாரு. அப்படின்றதான் உங்களோட பதில். கரெக்டா? கொடுப்பாரு. சரி, என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேதாகமத்துல இந்த 2ஆம் மரணம்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த 2ஆம் மரணம்ன்றது 1000 மணி நேர சாட்சியில நடக்க இருக்கக்கூடிய ஒரு காரியம்.
அது சபைக்கு பொருந்தக்கூடிய காரியம் கிடையாது. 1000 மணி நேர சாட்சியில கீழ்ப்படியாம போறவங்களுக்கு தான் 2ஆம் பாகம், நமக்கு கிடையாது. சரிங்களா? அது நமக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம சில விஷயம் பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நிலைமை என்னன்னா, நம்ம 1000 மணி நேரத்துல வருவோம், கவலைப்படாதீங்க, வருவோம். ஆனா எங்க உட்கார மாட்டோம் தெரியுமா? அங்க உட்கார மாட்டோம். எங்க உட்கார வச்சுருவாரு தெரியுமா? இப்போ ரொம்ப நேரமா கத்தினே நம்ம கத்தினே இருந்தோம்ல, திருமணம் கூட்டத்துல வந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா அதுவே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு இது. திறன் கூட்டம் ஒண்ணு சொல்றோம்ல, அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த அழைப்புகளை வந்து ரொம்ப சூடா லேசா அப்படி மிஸ் பண்ணவங்க தான் திறன் கூட்டத்துக்கு வருவாங்க. நம்ம அழைப்பை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் வரமாட்டோம். நம்ம டேரக்டா எங்க கொண்டு வந்து சேர்த்துறா தெரியுமா? உலகத்தை இப்ப நம்ம கத்தினுக்கிறோம் சொல்லிட்டு இருக்கோம், உலகத்துல எங்களுக்கு கண்ணு தெரியல, கிறிஸ்தவர்களுக்கு கண்ணு தெரியல, அவங்களுக்கு இது பண்ணல, அவங்க மட்டும்தான் உட்கார வச்சுருவாரு, போய் உட்காந்துக்குப்பாங்க அப்படின்னு. நமக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? நம்ம கேட்ட கிளாஸ். எனக்கு இப்போ உதாரணம் நான் என்னையே எடுத்துக்கிறேன், உங்களை எடுத்துக்கிறேன், கஷ்டப்படு. நான் உட்காருவேன், உட்கார்ந்தா எனக்கு தெரியும் நான் தான் பாடம் எடுத்தேன், ஓய்வு நாள்னு சொன்னேன், இதை எடுத்தேன் அதை எடுத்தேன், இவ்வளவு பேசினேன் அதை பேசினேன். இப்ப நான் எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்? நான் யாரெல்லாம் அவங்க கண்ணு தெரியாது கூடணும் அவங்க மத்தியில வந்து என்ன பண்ணிட்டேன்னா உட்காந்துட்டு இருக்கேன். 1000 மணி நேரம் சாட்சி முழுசா இப்ப நான் கேட்டுட்டு இருக்கணும். எதை கேட்கணும்? எதெல்லாம் நான் ஏற்கனவே கேட்டணும் அதெல்லாம் நான் திரும்பி கேட்கணும். இதெல்லாம் பிரதர் ஈஸி தானே, கேட்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதான் தப்பு. ஏன் தப்புனா, மிகப்பெரிய ஒரு வேதனை அப்பதான் இருக்குமா. என்ன இருக்குமானா, நீங்க பாப்பீங்க. என்ன பாப்பீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்களாம் சபையா மாதிரி அங்க உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் கீழே இருக்கேன், நான் என்ன தெரியுமா பாப்பேன், நான் பாடம் எடுத்தவங்க எல்லாம் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க, நான் எங்க இருக்கேன்? கீழே இருக்கேனே. நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த அழைப்பை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கும். இந்த வருத்தம் தானே. இந்த வருத்தம் எப்படிப்பட்ட வருத்தம் தெரியுமா? இது எவ்வளவு ஒரு கொடூரமான வருத்தம் தெரியுமா? இது எப்படி ஒப்பிட்டு பேசுறாருன்னா, இதே நான் படக்கூடிய வருத்தம் இன்னொரு ஜனங்களுக்கும் இருக்கும். யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கும். என்ன வருத்தம் தெரியுமா? கடைசி அந்த வசனம் படிச்சு முடிச்சிடலாம். சகரியா 12ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் கலைஞன் பிள்ளைக்காக துதிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துதிப்பார்கள். பாத்தீங்களா எப்படி அவனோட துக்கம் இருக்குமானா, ஒரு வீட்டுல மூத்த புள்ள இறந்துட்டா அந்த வீட்டுல எப்பேற்பட்ட ஒரு துக்கம் இருக்குமோ அப்பேற்பட்ட துக்கம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்குமா. காரணம் என்னன்னா, என் கண்ணு முன்னாடிதான் வாழ்ந்தாரு, என் கண்ணு முன்னாடிதான் அற்புதங்களை செஞ்சாரு, என் கண்ணு முன்னாடிதான் மறிச்சாரு. அவர் சொன்ன காரியம் தான் இப்பயும் திருப்பி சொல்லப்படுது. அப்பவே நான் கேட்டிருந்தா ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருப்பேனே அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்கும். அதே சார்பான வருத்தம் தான் நமக்கும் இருக்கும். யூதாஸ் காரியத்துல வருவாரு, பக்கத்துலதான் இருப்பாரு. எப்படி இருக்கும் தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது இந்த மனுஷனை என்னென்னலாம் பேசுவோம், அந்த மனுஷன் எங்க இருக்காரோ கடைசியில அங்கதான் வந்து நிற்போம். உண்மையிலே அந்த வேதனை புரியணும்னா என்ன பண்ணா புரியும்? அழைப்பு இருந்து போனாதான் புரியும் அந்த வேதனை என்னன்னு. சொல்ல முடியல, அதுல அசல சொல்லுது இப்படி, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த அழைப்பு ஒரு சரீரம் கிழிக்கப்பட்டு அதன் மூலமாக நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அழைப்பு. உலக ஜனங்கள் அவர்களுக்கு மகா பிரம்மாண்டமான ஒரு ஆசீர்வாதமும் ஒரு சந்தோஷமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு காத்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி தேவன் யாரை எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னா, அதை கொடுக்கறதுக்கு தன்னை போல வாழக்கூடிய சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தேடிட்டு இருக்காங்க. ஒரு கணவன் மனைவின்ற உறவுல இந்த கணவனுக்கும் இந்த மனைவிக்கும் இந்த உறவு எப்போ பிரியும் தெரியுங்களா? எது இல்லைன்னா பிரியும்? உயிரா? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா எனக்கு ஆகல. அதனால நான் பைபிள் படி பேசுறேன். என்ன அப்படின்னா, உண்மைத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. உண்மைத்தன்மை, ஆனஸ்ட். இது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அன்பு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் அப்படி கூட வந்துடும். அந்த உண்மைத்தன்மைன்றதுல யாருக்காவது ஒருத்தர் மேல அந்த உண்மைத்தன்மையில லேசா அந்த டவுட் வந்துருச்சுன்னா அந்த உறவு என்ன ஆயிடும் தெரியுமா? பிரேக் ஆயிடும். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மனவாட்டியா நம்மளை கூப்பிட்டுருக்காரு. இந்த மனவாட்டியோட வாழ்க்கை ரொம்ப பியூரா உண்மையா இருக்கணும். யாருக்கு மட்டுமே உரிய வாழ்க்கை இது. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா கணவனுக்காக தானே இந்த வாழ்க்கை. அது வரைக்கும் அதுக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா தான் இந்த வாழ்க்கை இருக்கணும். அதுல கொஞ்சம் கரைப்பட்டா கூட
மனவாட்டிக்கான தகுதி நமக்கு இருக்காது. ரொம்ப பயமா இருக்கு பிரதர், நான் 1000 சர்ச்சில் கேட்டுக்கிறேன், உலகத்தினோட வந்துக்கிறேன் அப்படின்னா தேவன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே தர மாட்டாரு. ஏன்னா அது என்ன ஆயிட்டோம், இங்கேயே கேட்டோம். அன்புக்குரிய சௌர சோதரிகளே, அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க ஒன்னா கேட்டீங்க, இது கொடுக்கறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்காரு. அப்பதான் நீங்க எவ்வளவு ஒரு பாக்கியவான்களா ஜனங்களா இருக்கீங்கன்றதை நீங்க தான் யோசிச்சுக்கணும். அப்ப இது கொடுக்கக்கூடிய நீங்கள் கொடுக்கறதுக்கான தகுதியுள்ள வாழ்க்கையை நம்ம 2 பேரும் வாழணும். இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கு. சரியா? அப்ப வரக்கூடிய நாட்கள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் அதிகமான நிறைய பாடங்கள் கேட்டு அப்படியே போயிடாம தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மனவாட்டிக்கு ஏற்ற ஒரு தகுதியை நம்ம என்ன பண்ணலாம்னா காமிக்கலாம். நம்மளாம் ஒரு கன்னிகைகள், வெர்ஜின் உமன். நம்மளோட அந்த வெர்ஜினிட்டி யாருக்குதான்? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்டியன் ஒரே புருஷனுக்கு நியமித்து இருக்கிறாருல்ல, அந்த கற்பு கிறிஸ்துக்கு தான் அப்படின்ற அந்த உண்மைத்தன்மை தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அது யாரு பண்ணிட்டானா, அந்த விஷயத்தை யாரு தப்பு பண்ணிட்டானா, இஸ்ரேல் ஜனங்கள் தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தவிர நம்ம என்ன பண்ணிவிடணும்னா பண்ணிடக்கூடாது. சரியா? இப்போ இது கேட்டு வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? உடன்படிக்கை பெற்றின்றது தேவன் அந்த சபையோட பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கை ஏற்படும். அப்போ உடன்படிக்கை பண்ணும்போது தேவன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம்னா சாகாமை, அதிகாரம், அதுக்கப்புறம் கற்பனைனா என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கும். அதே ஃப்ளோல நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஜென்ரலா புரிஞ்சுக்கணும்னா தேவன் சபையோட பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கை அங்கதான் நிறைவேறவே போகுது. இங்க நமக்கு தேவன் நம்ம கூட ஒரு உடன்படிக்கை ஞானஸ்தானத்துல பண்ணாரு இல்லையா? இது அங்கீகரிக்கப்பட்டுச்சா இல்லையான்றது உயிர்த்தெழுதான் தெரியும். அப்பதான் நான் உடன்படிக்கை பண்ணது தேவனை அங்கீகரிச்சதா இல்லையா அப்படின்றது அப்ப தெரியும். எப்போ? உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தெரியும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இல்லைன்னா சொல்லுங்க. அப்படிதான் இருக்கீங்களா? எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இல்ல டவுட் இல்ல. சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிச்சிருவோம். அடுத்தடுத்து சில முக்கியமான சில பாடங்கள்லாம் இருக்கு. ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். அது கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பாடம் ஆகும். என்ன பண்ணுங்கன்னா பொறுமையா கேளுங்க. சரிங்களா? முக்கியமா அடுத்த வாரத்துக்குள்ள இடைப்பட்ட நாட்கள்ல எடுத்ததை என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சமாச்சும் அப்படி எடுத்து பார்த்துட்டு மூடி வச்சிருங்க. சரியா? ஒரு ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு மூடி வைங்க. அப்பதான் ஒரு ரிமைண்டர் வந்துட்டே இருக்கும். நாங்க பண்ணல, அதனால உங்களுக்கு சொல்றோம். சரியா? ட்ரை பண்ணி முடிச்சிடலாமா? கேட்ட சத்தியங்களை நாங்கள் நடக்கவும் தகப்பனே, மாம்சத்தை நீங்கள் பிரித்து தகப்பனே, இந்த மகா பசுத்தாட்சிக்கு செல்வதற்கு வழி என்னை காட்டியிருக்கீங்க தகப்பனே. இதை கேட்ட இந்த நாட்களுக்கு நாங்கள் சத்தியம் தகப்பனே, பூமியில கைவிடுவதாகவோ, பிறவிக்கூடராகவோ, அப்பாணிகளாகவோ, வீட்போடுவதாகவோ நாங்கள் எல்லாம் தகப்பனே நம்ம சொத்தமடையும்படி தேசக்குமான யாதவராக இயேசுவின் உபதேசங்களை தகப்பனே நாங்கள் கேட்கும்படி இந்த பாராட்ட மகாபலி கூட்டுதலுக்கு நன்றி சொல்லுவாங்களே. கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் வாழவும் அந்தபடி நடப்போம். நாங்கள் அபாத்திரராய் போகாதபடி தகப்பனை கற்புத கணிகைகளாக எங்களை நாங்கள் காத்துக்கொண்டு உங்கள் மகிமையிலிருந்து ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க தகப்பனை வந்து ஒவ்வொரு இருக்கும் இது அருள் செய்கிறார்கள். இந்த ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை எங்கள் மீட்புற ரசிகரும் போதும் ஆகிய அந்த இயேசு நாமத்தில் நல்ல